நாங்க 2வது இடத்துக்கு திராவிட கட்சி 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். திராவிட கட்சி 13 கட்சிகளும் கூட்டணி வச்சிருக்கு, 18 இயக்கத்தில் ஆதரவு கொடுத்திருக்கு. நாங்க மக்களோட மட்டும்தான் கூட்டணி வச்சிருந்தோம். தனிச்சு நின்று சின்ன பிள்ளைங்க எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது, எங்களுக்கு ஊடகம் கிடையாது, ஊடகங்கள் கிடையாது. அதை எதிர்த்து நின்று நாங்க களத்துல சரியா நின்று போராடி இருக்கோம். நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். நாங்க தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம் சொல்லுவோம். 13 கட்சிகளும் கூட்டணி வச்சு ஒருத்தரை எப்படி நீங்க ஜெயிக்கன்னு சொல்ல முடியும்? 18 இயக்கங்கள் ஆதரவோட இருந்திருக்கீங்க, நீங்க ஜெயிக்கல, நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். இந்த மண்ணுல மக்களுக்கான பிரச்சனை கரெக்டா போராடி இருக்கோம். செங்கச்சூளையா அதுக்கு நாங்க தான் போராடி இருக்கோம். ஏன் இந்த மதுக்கடை வந்தது? மதுக்கடைக்கு எதிராக நாங்க தான் போட்டு வச்சு நாங்க தான் போராடி தடுத்து நிப்பாட்டலாம். எங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க, எங்க அண்ணன் பாலண்ண மேல 2 வழக்கு போட்டிருக்காங்க. கல்குவாரியை நீங்க பண்றீங்க, அதுக்கும் எங்க மேலதான் வழக்கு. எல்லா விஷயங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தான் எதிர்த்து போராடுது, வழக்குகளையும் வாங்கிக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் நாம் தமிழர் கட்சி இந்த சிவகிரி மண்ணில் கரெக்டான களத்துல கரெக்டா நின்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தோல்வியை அடையல, வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருக்கும். இந்த 2026 கண்டிப்பா பெரும் வெற்றியை நாங்க கண்டிப்பா ஈட்டுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.